வணக்கம் நண்பர்களே. மாறன் வீரா சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்த்தோன்னா, ஆதித்யா நம்ம வீராவை எப்படியே பழி வாங்கணும் அப்படின்னு அந்த இடத்துல முயற்சி செய்கிறாங்க. அதே நேரத்தில் எலெக்ஷனில் நின்று தன்னோட பவரால் வீராவை முடக்கணும் அப்படின்னு நிற்கிறாங்க. ஆனால் நம்ம வீரா இவன் எலெக்ஷன்லேயே நிற்கக்கூடாது, இப்படிப்பட்ட கேடு கட்டவன், இவன் மேலேயே கேஸ் இருக்குல்ல, அதுக்கான தகுந்த ஆதாரத்தை தேடுங்க அப்படின்னு அதிகாரிக்கு ஆர்டர் போடாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, இதை தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்டே நீ மோதிரியா அப்படின்னு வீரா உன் ஆட்டத்தை அடக்குறேன் அப்படின்னு ஆதித்யா ரவுடிகளை வச்சு நம்ம வீராவை கடத்துறாங்க. நம்ம மாறன் தெரிஞ்சுக்கிறாங்க, இந்த நம்ம வீராவை தான் இந்த காரில் கடத்தி கொண்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு அதிரடியாக புகுந்து நம்ம வீராவை மீட்டு கொடுக்குறாங்க. நம்ம மாறன் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, நீ நம்ம குடும்பத்துக்கு மேலே அவ்வளோ பாசமாக இருந்த, நீ கண்டிப்பாக நீ அந்த ஏதோ ஒன்று மறைக்க எனக்கு நல்லாவே தெரியும், அதை சொல்லு மாறா, நான் கண்டிப்பாக உன்னை நம்ம குடும்பத்தோடு ஏற்றுக்கிடுவேன். ஆனால் அன்னைக்கு என்ன நடந்து கண்மணி சாகும்போது அந்த உண்மையை என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. இந்த பாரு, கண்மணி அண்ணி தான் கோபத்தில் நம்ம விஜயை கொலை பண்ணினது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லு நேரம். அப்போ எதுக்குடா செய்யாத தப்புக்காக நீ ஜெயிலில் இத்தனை வருஷமாக தண்டனை அனுபவிச்ச அப்படின்னு கேட்க நேரம். எல்லாம் நம்ம கனி பாப்பாவுக்காக தான். கனி பாப்பா அவங்க அம்மாவை கொலைகாரி அப்படின்னு யாருமே சொல்லிடக்கூடாது. அதே நேரம் கொலைகாரியோட புள்ள அப்படின்னு அந்த பட்டம் கிடைக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் இதை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல சொன்ன நேரம். இந்த பாரு, இவ்வளோ பெரிய தியாகத்தையும் பண்ணிக்கிட்டு நீ எதுக்காகடா ஒதுங்கி வாழணும், வீட்டோட சேர அப்படின்னு நம்ம மாறனை இழுத்து கொண்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரவுடி அப்படின்னு நம்ம கனி பாப்பா சொல்ல, இது யார் வீரா, உனக்கு தெரியுமா, இது என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல, ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, இது உன்னோட சித்தப்பா அப்படின்னு அந்த இடத்துல கெட்டி பிடிக்கிறாங்க நம்ம கனிப்பாப்பா நம்ம மாறனை. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா, ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தான். ஆதித்யாவை எடுத்துக்கிட்டோன்னா, ஆதித்யா பயங்கரமாக நம்ம வீராவை போட்டு தள்ளணும் அப்படின்னு வெறியில் இருக்காங்க. மது, நம்ம மாறனை லவ் பண்ண அந்த மதுவோட அக்கா பவித்ராவை அந்த ஆதித்யா கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. நம்ம மதுவோட அப்பா எவ்வளோ நாளும் செலவானாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த தடவை எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கணும் மாப்பிள்ள, அப்போ தான் அந்த வீராவை எதிர்க்க முடியும், அந்த வீரா தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு கோபமாக இருக்கிறாங்க. அந்த கோபம் தாங்க நம்ம ஆதித்யாவுக்கு மது சாவுக்கு காரணமான இந்த வீராவை பழி வாங்கணும் அப்படின்னு அந்த இடத்துல முடிவு பண்ணுறாங்க. அதுக்காக எலெக்ஷன்லேயும் நிற்க போகிறாங்க. ஆனால் இதெல்லாம் நாமினேஷன் தாக்கல் பண்ண நேரம் பார்த்துக்கிட்டு நம்ம மலர் சொல்கிறாங்க, இந்த பாருங்க மேடம், இந்த ரவுடி மட்டும் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிட்டானா அவ்வளோ ஆட்டம் காட்டுவான், இவன் அவ்வளோ பயங்கரமான மோசமானவன் அப்படின்னு சொல்ல நேரம் அதிகாரிகளை வர வைக்கிறாங்க. இவன் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான் இந்த ஆதித்யா, இப்போ எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிட்டானா அவ்வளோதான். அதனால் கண்டிப்பாக இவனோட தப்புக்கான ஆதாரம் எவிடன்ஸ் எதுவுமே இல்லை மேடம். ஆனால் இவன் ஒரு பெரிய கிரிமினல்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் கையும் களவுமா இவனை அரெஸ்ட் பண்ண முடியாத நிலைமைக்கும் இருக்குது. ஏன்னா ஆதாரபூர்வமாக ஒன்றுமே நிரூபிக்கப்படலை அப்படின்னு சொல்லணும். அந்த ஆதாரத்தை திரட்டுங்க, கண்டுபிடிங்க, இவனை எப்படியாவது இதில் ஜெயிக்க எலெக்ஷனில் நிற்கவே விடக்கூடாது அப்படின்னு நம்ம வீரா ஸ்டெப் எடுக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம ஆதித்யா. என்ன என் மேலே அந்த பழி, நான் செய்த தப்புக்கான தண்டனை, அதான் எவிடன்ஸை க்ரியேட் பண்ணி போட்டு என்னை கதையும் முடிச்சிடலாம், எலெக்ஷனில் நான் நிற்க முடியாது அப்படின்னு நீ பார்க்குறியா, உன்னை விட போட மாட்டேன் வீரா, நான் எங்கள் மாமா எவ்வளோ பணனாலும் தாரேன், நீங்கள் ஜெயிக்கணும் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஜெயிக்கணும், உனக்கு ஈக்குவலான அந்த பதவியிலேருந்து உன் சொட்டையை முடிக்கணும் வீரா அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோடவே நிற்கிறாங்க. ஆனால் நம்ம வீரா அதுக்கு எதிராக ஆதாரத்தை எல்லாம் அதிகாரிகள்கிட்ட திரட்ட சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்த நம்ம போலீஸ் செட்டப்லேயே நம்ம ஆதித்யாவுக்கு ஆதரவாக இருக்க ஒரு நபர் ஃபோன் போட்டு சொல்லிடுறாங்க, இந்த பாருங்கள் வீரா மேடம் உங்களை கைது பண்ணதுக்குள்ளே எல்லா எவிடன்ஸையும் திரட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல நேரம். இதுக்கெல்லாம் காரணமாக இந்த வீராவை நம்ம விடக்கூடாது, இப்போவே போட்டு தள்ளணும் அப்படின்னு வீராவை போட்டு தள்ள ரவுடிகளை செட் பண்ணுறாங்க. காரில்
இடத்துல வச்சு மடக்கி பிடிங்க, இவளை கொண்டு போங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ஆதித்யா வந்து ஆர்டர் போடாங்க ரவுடிகளுக்கு. அதே மாதிரி காரில் வச்சு பொரிய வச்சு பிடிக்கிறது மாதிரி நம்ம வீராவையும் வந்து கடத்திடுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மாறன் வந்து வீராவை கடத்தி கொண்டு போகிறத பார்க்குறாங்க. ரவுடிகெல்லாம் நம்ம வீராவுக்கு கையை கெட்டி வச்சு வந்து பிடிக்க தொடங்கிட்டாங்க. இதை பார்த்து கொதித்தெழுந்து என்னோட வீராவை எப்படிடா நீங்கள் வந்து கைது பண்ணுவீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல களம் இறங்குறாங்க நம்ம மாறன். ஒரு கட்டத்தில் ரவுடிகளை அடித்து வந்து நம்ம வீராவை மீட்குறாங்க. அதோட பார்த்தோன்னா, டேய் நீ வந்து எனக்கு உதவி பண்ணியிருக்க, என்னை உயிரை காப்பாற்றிருக்க, ஆனால் சொல்லு உண்மையை, நீ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்க மட்டும் தெரிஞ்சுது. நீ வந்து அந்த கண்மணி வந்து இறக்கக்கூடிய அன்னைக்கு என்ன நடந்துச்சு அது எனக்கு சொல்லுமாறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம வேறு வழி இல்லாமல் நம்ம மாறன் உண்மையை கொட்டுறாங்க. இந்த பாரு, நான் கண்மணி அண்ணி வந்து சாக நேரத்தில் நான் விஜயை வந்து நான் கொலை பண்ணலை, விஜயை கொலை பண்ணதே கண்மணி அண்ணி தான். அவங்க வந்து விஜயை கட்டு அந்த பெரிய கம்பியை வச்சு வயிற்றில் வந்து விஜய் வயிற்றில் வந்து குத்துனாங்க. ஒரு கட்டத்தில் வந்து விஜய் சாகும் தருவாயில் அவள் பக்கத்தில் இருந்த துப்பாக்கியை எடுத்து வச்சு நம்ம கண்மணி அண்ணியை வந்து சூட் பண்ணிட்டா. ஆனால் அப்போ தான் அவங்களுக்கு குழந்தை பிறந்திருந்த நம்ம கண்மணி அன்னிக்கு அந்த பிஞ்சு குழந்தைக்கு ஒரு கொலகாரியோட பொண்ணு அப்படின்னு ஒரு பட்டத்தை நான் வந்து கெட்ட விரும்பலை, அதனால அந்த பழியை நானே என் தலையில் வாரி சுருட்டிக்கிட்டேன், இதுதான் நடந்து அப்படின்னு வந்து சொல்ல நேரம், அடடா இவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணிக்கிட்டு நீ ஒன்றும் வந்து சொல்லாமல் நான் எல்லா தப்புக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு வந்து நாங்கள் பழி போட்டோமே, அப்போ கூட உனக்கு வந்து சொல்லணும்னு தோணையில்லை, நம்ம வாழ்க்கையே முடிஞ்ச இத்தனை வருஷத்தில் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கெட்டி அழுறாங்க நம்ம மாறனா. ஒரு கட்டத்தில் இனி நீ வீட்டில் தான் இருக்கணும் எங்கள் கூட அப்படின்னு வந்து அந்த இடத்துல மாறனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கள் கனி பாப்பா வந்து ஏ ரவுடி என்னை வந்து எங்கள் வீட்டுக்கே வாரியா வீரா, இது யார் வீரா, இந்த ரவுடி என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல நேரம், இது கண்மணி இது உன்னோட சித்தப்பா அப்படின்னு சொல்ல நேரம், மாறன் என்னோட சித்தப்பாவா அப்படின்னு வந்து கெட்டி பிடிச்சி சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க. சூர்யா பார்க்குறாங்க, ஆத்திரமும் கோபமும் வருது. என்ன இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்களா, இது வந்து நடக்கக்கூடாது. சூர்யா வந்து நம்ம வீராவை எப்படியாவது வந்து இந்த மாறன் மேலே இருக்க கோபத்தில் சூர்யா வந்து வீராவை கல்யாணம் பண்ணி ஒட்டுமொத்த அதிகாரம் நம்ம வீராவோட பவர் அவனத்தையும் வந்து கையில் எடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அது வந்து நடக்காத பட்சத்தில் ஆத்திரமும் கோபமும் வருது. நேருக்கு நேரு வந்து நம்ம மாறனை வந்து எதிர்கொண்டுற வேண்டியதான். இந்த வீட்டுக்கு மாறன் வந்தால் அவ்வளோ சரிப்படாது. ஏன்னா எல்லாரும் வந்து மாறன் மேலே தான் பாசத்தை காட்டுவாங்க. நான் அவன் இடத்த இந்த வீட்டில் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஆனால் இப்போ அந்த இடம் பறிப்போகுது, இது மாறனுக்கு மறுபடியும் போகுது அப்படின்னு சொல்ல நேரம் என்னால் தாங்கிக்க முடியலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோடையே வந்து இருக்கிறாங்க நம்ம மாறன் மேலே கோபத்தோடையே இருக்கிறாங்கங்க நம்ம சூர்யா. வணக்கம்.